புரியல. பொண்டாட்டி நல்லா இருக்குது தாத்தா. 2 பிள்ளைங்களை பத்தி அது என்னாச்சு? ஐயோ 2 பிள்ளைங்களும் சேமமா இருக்குது தாத்தா. சரி சரி, என்னமோ தெரியல, கை கால்ல வெல வெலன்னு போகுது. கொஞ்சம் பிடிச்சிக்க. நான் பிடிச்சிக்கிறேன் தாத்தா. இறுக்கி பிடிச்சிக்க. இறுக்கி பிடிக்கிறேன் தாத்தா. பிடிச்சிக்க. ஐயோ 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 வயசான காலத்துல கீழே தப்பி இழுப்பு உடைச்சு போடாதரா. ஏண்டாடே என் புடுக்க உடைச்சு விட்டு இவனுக்கு இடுப்பு உடைச்சு போயிருமா? தூக்கு பேரா. தூக்குறதா? ஏந்துறோம் ஏந்துறோம். ஒரு கேஜிபி கூட்டிட்டு வாடா டேய். தாத்தா பேரா. யா தாத்தா. ஐயோ எங்க இருக்கிற? இங்கதான் நக்கிறேன். தாத்தா நல்லா புடிச்சுக்க கெட்டியா. என்ன யாருன்னு தெரியுதா? யா தாத்தா, இந்த வயசான காலத்துல அப்படியே தட்டு தடுமாறிக்கிட்டு நொல்ல கண்ணை போட்டுக்கிட்டு எல்லாம் நாடி நரம்பெல்லாம் நிறைச்சு போய் வந்திருக்கிறீங்களே, நீங்க யாரு தாத்தா? பேரா தாத்தா, எனக்கு பார்வை இல்லதான். ஆனா பார்வை இல்லாத ஒரு மனிதன பார்வை இல்ல இவன் குரணுன்னு குத்தி காட்டுற பாத்தியா? 10 பல்லுல ஒரு பல்லு பாசி பல்லும்பாங்க. சரி, அதுல ஒரு பல்லு பழிக்கும்னா இப்படி அக்கிரம பேசுறானே, இவெல்லாம் நல்லா இருப்பானான்னு சொல்லி ஒரு சாபம் விட்டா 7 ஜென்மத்துக்கு அந்த சாபம் பலிக்கும். அப்படியா தாத்தா? அதனால நான் உனக்கு சாபம்லாம் விட மாட்டேன். சாபம் விடுவதற்கு நான் ரொம்ப கெட்டவனும் கிடையாது. அப்பேற்பட்ட கேடு கெட்ட கூதி நீ கிடையாது தாத்தா. தப்பா பேசாத பேரா. தாத்தா வயசானவங்கள அத்தான் பழுத்த மட்டைய பார்த்து குருத்து மட்டை சிரிச்சுதான். ஆமா தாத்தா, அது ஒரு நாள் பழுக்க போறதுதான். சரி தாத்தா, இப்படியே இருக்க போறியா? தாத்தா நாளா அப்படி இருக்க மாட்டேன். என்ன கீழே வீக்கமா தெரியுது? என்னதுப்பா? கொட்டை கொட்டை பாரு தாத்தா, எந்த சோட்டு முட்டிக்கிட்டு இருக்குது. அது வேட்டி கட்டினது என் மருமகனா எனக்கு கட்டிவிடும். ஓ மருமவ? அப்ப மருமவ கொஞ்சம் பாத்துருக்குமா? எனக்கு நான் பெத்த புள்ள மாதிரிப்பா. ஓ பெத்த புள்ள மாதிரி. சரி சரி தாத்தா. தாத்தா என்ன கீழே லொடுக்கு புடுக்கு ஆடுது? இடுப்பு ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்குது பேரா. ஏ தாத்தா என்ன பண்ணுவேன்? இங்கேயே இந்த ஆட்டம் தாத்தா, இந்த ஆட்டம் போடுது. ஒரு நாளைக்கு எத்தனை உருண்டை களிய கம்மஞ்சோறு திம்ப? அப்பா, என் பிள்ளை இருக்க வர எனக்கு எந்த ஒரு குறையும் இல்ல. வயிற்றுக்கு இல்லங்காத என் மகன் எனக்கு சாப்பாடு போடுவோம். வேணுங்கிற திம்ப. சரி தாத்தா, என்ன யாருன்னு தெரியுதான்னு கேட்டனே. ஆமா தாத்தா. தெரிஞ்சுதா? தாத்தா எனக்கு தெரியல தாத்தா. நீங்க யாரு தாத்தா? நான் தானப்பா அனுப்புத்திறன். ஓ நீங்க தான் அனுப்புத்திறனா? எப்படிடா? இதுக்கு மேல என்னால தாங்காது தாங்காது. தாத்தா நான் முட்டு கொடுத்துருக்கேன் தாத்தா. தாத்தா பேரா, தாத்தா வயசான காலத்துல காலை உடைச்சு போட்டுட்டு என்னை ஒரு ஆளு தூக்குற மாதிரி பண்ணி கூடாது. ஐயோ தாத்தா, ஒன்ன தூக்குறதுக்கு ஒரு லாரி இல்ல தாத்தா வேணும். அப்படி நான் அனுப்புத்திறனா இருந்தாலும் எனக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையா? ஆமா தாத்தா, நீங்களே இப்படி தட்டு தடுமாறிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கும் கல்யாணம் ஆனிச்சா ஆவலியா? எனக்கு கல்யாணம் ஆச்சுப்பா. அப்படியா தாத்தா? ஏ அப்பா பரவாயில்ல. ஏன் தாத்தா எங்க இருக்கிற? இங்க வா தாத்தா. இங்கதான் இருக்கிறேன். எங்க இருக்கிற? அப்படியே வா தாத்தா. அப்படியே வா. இங்கதான் இருக்கிற. வா. எங்கப்பா இருக்கிற? இன்னும் கொஞ்சம் முன்னாடி வா. அப்படியே மேல கொஞ்சம் கைய தூக்கு தாத்தா. அங்கேயே தான். இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம். எங்கப்பா? கண்டாவிட்டு பையனை ஜாயிண்ட் கம்பி அங்க இருக்குதா வைடா. தப்பா பேசாதப்பா. இல்லைங்க தாத்தா, இனிமேட்டு பேச மாட்டேன். நீ தப்பா பேசுவது என் மகனுக்கு தெரிஞ்சா உன் உசிரியே எடுத்து விடுவான். தாத்தா நான் அப்படிலாம் தப்பு தவறா இனிமேட்டு பேசவே மாட்டேன் தாத்தா. அப்படி நான் அனுபுத்திரனா இருந்தாலும் என் பொண்டாட்டி உன் பொண்டாட்டி எனக்கேற்றவள் அனுபுத்திரி, என்னுடைய தேவி. அதேப்பா உங்க பேரு அனுபுத்திர, உங்க பொண்டாட்டி பேரு அனுபுத்திரி. சரிங்க சரிங்க. அப்படி அனுபுத்திரி திருமணம் செய்தாலும் எனக்கு தான் பிறவி குருடா. அந்த ஆண்டவனுக்கு என் தாய் தந்தை என்ன தீங்கு செய்தாரோ தெரியவில்லை. நான் மட்டும் குருடு கிடையாது. என் தேவையாகப்பட்ட அனுபுத்திரிக்கும் சிறிய வயதுல இருந்து கண்ணு தெரியாதப்பா. பாவமே.
இந்த கடவுளுக்கு இப்படிலாம் ஒரு சோதனையா? அது நான் செய்த பாவம் அல்ல. போன ஜென்மத்தில் நான் செய்த பாவத்திற்கு இந்த ஜென்மத்தில் நான் பலாபலன் அனுபவிக்கிறேன். அது ஒன்ன சொல்லியும் குத்தமில்ல. சரி தாத்தா. கடவுளை சொல்லியும் குத்தமில்ல. சரி தாத்தா. பேரா அத்தா. ஆனா ஆசைக்கும் அன்போடும் எங்கள் இருவருக்கும் ஒரு மைந்தன் இருக்கிறான். கடவுளே, கடவுளுக்கு கண்ணு இல்லையோன்னு நினைச்சேன். ஆனா இப்படி கண்ணு போன குருடுங்களுக்கு ஆசைக்கு அன்புக்காக ஒரே ஒரு மகன் இருக்குதான். ஏன் தாத்தா? குருடு குருடுன்னு ஏளனமா பேசாத. இல்ல தாத்தா, நான் ஏளனமா பேசல. இப்பேற்பட்ட ஜீவனுங்களுக்கும் உங்களை வந்து பாதுகாப்பா வளர்த்துறதுக்கு ஒரு ஜீவன் இருக்குதே, அத சொன்னேன். அன்பிற்கும் ஆசைக்கும் பாசத்திற்குரிய ஒரே பிள்ளை. சரிங்க தாத்தா. என் மகன் யார் தெரியுமா? யார் தாத்தா? என் தாய்க்கு ஒரு பிள்ளையா மைதானம் பெற்றெடுத்த. அப்படியே தாத்தா. பெற்றெடுத்த குருபுத்திர எந்த மக, குரு புத்திரன எந்த மக. எங்க அப்பா ஒரே ஒரு மகன். அப்படி நான் அனுபத்திரன் நான் பிறந்து அனுபத்திரியை திருமணம் செய்து எனக்கு ஆசைக்கு ஒரு மகன், அன்பிற்குரிய ஒரு மகன், என்னுடைய மகன் குருபுத்திரன். தாத்தா, குருபுத்திரன் குருபுத்திரன் சொல்லி என்னுடைய குறவலையே நெசிக்கப்படாது தாத்தா. எங்கப்பா பிடிக்கிறது? என் குஞ்ச பிடிச்சிக்க, கைய பிடி தாத்தா. வயசான காலத்துல ஒரு பெரியவங்களுக்கு வழிகாட்டினா உன் பிள்ளைங்க 7 ஜென்மமும் நல்லா இருக்கும். அதனால தான் தாத்தா காட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா அதே நீ பழிச்சு பழிச்சு பேசனா உன் பெத்த பிள்ளைங்களா இது என்னைக்கு தின்னுட்டு போவோமோன்னு சொல்லிவிட்டா அது அப்படியே நடக்கும்பா தாத்தா. வயசானவங்க சாபத்தை மட்டும் என்னைக்கு வாங்க இல்ல தாத்தா, இனிமேட்டு வாங்க மாட்டோம் தாத்தா. அப்படி தாத்தா, ஆசைக்கு ஒரு மகனாக குருபத்திரனை பெற்றெடுத்தாலும் நான் பெற்றெடுத்து சின்னஞ்சிறு வயதுல இருந்து என் மகனை நாங்க பிள்ளையா வளர்த்தமா. சரி தாத்தா. இல்லையப்பா, என் மகன் தான் பெற்ற தாய் தந்தை இருவரையும் பிள்ளையாக வளர்த்து வருகிறான். அப்பா, இந்த காலத்துல எல்லாம் பாரு தாத்தா, கை காலு நல்லா இருந்தாவே அதாவது கிளிக்கு ரெக்க முளைச்சிருச்சு பறந்து போயிருச்சுன்னு சொல்லுவாங்க. அது போல அந்த வரம் தாத்தா. இல்ல தாத்தா, இந்த காலத்தெல்லாம் ஏதோ பள்ளிக்கூடம் போற வரைக்கும் போகுதுவ, போயிட்டு பள்ளிக்கூடத்திலேயே ஏதோ ஒண்ணு லவ் சூட்டுருதுவ. லவ் சூட்டு பள்ளிக்கூடம் போறேன்னு பள்ளிக்கூடத்துல இருந்து வீட்டுக்கு வரும்போதே 3 குழந்தையோட வீட்டுக்கு வருதுவ. வந்த வேகத்துல என் சூத்த பிரி இல்ல என் சொத்த பிரி அப்படிங்குதுவ அப்பம்மா கிட்ட. உடனே என்ன பண்றது? பெத்த கொடுமைக்கு
பிள்ளை பேருலயே சொத்து பூரா இருக்குன்னு எழுதி வச்சிடுறாங்க. எழுதி வச்ச அடுத்த நிமிஷமே நீ யாரா போடா வெளியே அப்படின்னு அடி துரத்தி போடுறாங்க. ரோடா பிச்சை எடுத்துக்கிட்டு தெரியுதுங்க. அப்படி இருந்தோம் உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒரே ஒரு பிள்ளையா இருந்து உங்களுக்கு தனக்கு குழந்தை போல வளர்த்துறாருன்னு சொன்னீங்களே, அந்த மகராசன் நல்லா இருக்கணும் சாமி. அன்பிற்கு ஒரு இடம், அரவணைப்போர் ஒரு இடம். அதை போல அன்பிற்குரியவன் என் மகன். சரி தாத்தா. சின்னஞ்சிறு வயதிலிருந்து அவனுக்கு விவரம் தெரிஞ்ச நாள் முதலா சரி தாத்தா வணிக தொழில் செய்து எங்களதான் பிள்ளையா வளர்த்துறான். தாத்தா எனக்கு ஒரு எனக்கு நோயின்னு வந்து எனக்கு ஏதாவது உடம்பு முடியலன்னா அவன் மனசு மதமதச்சு அவன் மனசு எல்லாம் நெருப்பா கொதிக்கும். அப்பா அப்பனுக்கு ஒரு சின்ன நோவுனாலும் உங்களுக்கு வந்தது அவருக்கு வந்த மாதிரி நினைச்சுக்குவாரு. காய்ச்சல் குளிர் வந்து நான் படுத்துட்டேன்னா என் மகன் என் காலை விட்டு எங்கேயும் போக மாட்டான். அப்பேற்பட்ட புள்ள வேணுமே சாமி. அப்பேற்பட்ட சரி என் மகன் அப்படி, உன் மகன் எப்படி? தாத்தா அந்த கண்டாரோட யா தாத்தா கேக்குற யான் தாத்தா யான் போலப்பா அப்படி இருக்கு தாத்தா. இங்க இருந்து கூத்தாடிட்டு போவும் தாத்தா. இங்க இருந்து வீட்டுக்கு போன வேகத்துல இரு தாத்தா ஆடாம கூத்தாடிட்டு வீட்டுக்கு வயசான கால காலு ஒரு இடத்துல நிக்கும். சரி தாத்தா நில்லு தாத்தா. நான் போய் தூக்கத்துல இப்படி நீட்டி பிடிச்சு படுத்து கிடப்பேன். மலைன்னு ஒருத்தன் வருவான், இந்த சோப்புல கைய விடுவான், இவன் 1000 எடுத்துக்குவான். சரி இன்னொருத்தன் இந்த சோப்புல கைய விடுவான், அவன் 1000 எடுத்துக்குவான். கண்டா ஒருத்தங்க ரெண்டும் போய் ஒவ்வொரு மூளைக்கா இந்த பக்கம் ஒண்ணு போகும், இந்த பக்கம் ஒரு பக்கம் போகும். போயிட்டு கடைசியில சாயந்தரம் வரும்போது அங்க இருந்து 4 தருதலைங்களை கூட்டிட்டு வரும். கூட்டிக்கிட்டு அப்படியே என்ன ஏண்டா நேற்று கூத்துக்கு போய் 2000 வாங்கிட்டு வந்தியா? சாராயம் குடிக்கிறதுக்கு பத்தல. இப்ப எங்கேயாச்சும் கந்து வெட்டிக்காச்சும் கடை வாங்கிட்டு வந்து குடுறாங்க. காலை குடிச்சு ஒடிக்கிறோம். டிச்சில போட்டு அடிச்சுதான் கேள்விப்பட்டேன். உண்மைதானே? ஐயோ தாத்தா அதெல்லாம் பெருங்கொடுமை தாத்தா. மண்டை கிண்டெல்லாம் உடஞ்சு போச்சு. அது அவரவருடைய பலாபலன். ஆமா தாத்தா. நீ என்ன பாவம் செஞ்சிய உனக்கு அப்படி புள்ள. ஆமா தாத்தா. என் மகனை நான் செத்தே போனாலும் சரி என் மகன் இன்னும் 100 வருஷம் நல்லாதான் இருப்பான். அந்த ஆண்டவன் அவனுக்கு சுகமான ஒரு வாழ்க்கை கொடுத்து சரி தாத்தா அப்பேற்பட்ட வாழ்க்கை கொடுத்திருக்கிறான். எனக்கு என் மகன் ஒரு கண்ணுன்னா என் மருமக ஒரு கண்ணுப்பா. கண்ணே தெரியாத எனக்கு கண் வெளிச்சம் கொடுக்கறவங்க 2 பேர் தான். 2 பேர் தான். ஆமா. ஒரு மனிதனுக்கு 2 கண்ணு வேணும். ஆனா மக ஒரு கண்ணாவும் மருமக ஒரு கண்ணாவும் இருக்கிறாங்களே, கோடி புண்ணியம் செஞ்சிருக்கணும் தாத்தா. எனக்கு பசிக்குதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னா என் மருமக வந்த உடனே தங்கத்தட்டுலதான் எனக்கு தங்கத்தட்டை பாக்குறதுக்கு கொடுப்பன இல்ல, பாக்கிறதுக்கு கொடுப்பன இல்ல. ஆனா தங்கத்துல தட்டு, அந்த தட்டுல தயிர் சாதத்தை போட்டு எனக்கு ஊட்டி விடும். அதனாலதான் தாத்தா இப்ப திங்க தெரியாம வளர்ந்து போய் இருக்கிறீங்க தாத்தா. நான் படுக்கணும்னு சொன்னா அவங்களுக்கு பாய் தலைவாணி இருக்குதோ இல்லையோ, எனக்கு முதல்ல பாய் தலைவாணி போட்டுதான் படுக்குவோம். அப்படியே விரிச்சு போடுவாங்க பாய. எனக்கு குளிக்க வைக்கணும்னு சொன்னா என் மேடையில இருக்கிறது எல்லா துணிமணி எல்லாம் அவுத்து வச்சு நம்ம அப்பன்னு நினைச்சு எனக்கு தண்ணி ஊத்தி விடும். அப்படியே அம்மனை கட்டியாதான் இப்படி நிப்பீங்க யா தாத்தா. தப்பா பேசாதரா? இல்ல தாத்தா, பிறந்த குழந்தை போல நிப்பீங்க. சரி தாத்தா. பேர்பட்ட மருமகள் என்னுடைய மருமகள் குணவதி. ஆமாப்பா. யா தாத்தா இந்த பஸ்ஸுக்கு எல்லாம் சேவிங் பண்றவங்க நாசமா போனவன் இல்ல தாத்தா, உன் குடும்பம் அழிஞ்சு போவ தாத்தா. சாபம் கொடுக்காது தாத்தா. தப்பா பேசாதறாங்க. இல்ல தாத்தா, இப்படி வளன்னு சரவெல்லாம் பண்றீங்கிறாங்களே, இது உங்க மருமகளா தான் தாத்தா? என் மகன் வருவான், அவங்க கிட்ட கேளு. அப்படியா? அவன் பதில் சொல்லுவான். சரி தாத்தா. இருந்தாலும் என் வயிறவெல்லாம் இன்றைக்கு பசிக்குது. நான் குளிச்சுட்டு இன்னைக்கு சாமி கும்பிட்டுட்டு கடவுளை அனுதினமும் நான் நினைக்காத நேரமே கிடையாது. சரி சரி தாத்தா. சாமி கும்பிட்டுட்டு என் வயிற்றுக்கு அன்னம் புசிக்கணும். ஆமா தாத்தா. அதுக்கு முன்னாடி என் பொண்டாட்டி அனுபவத்தில் இருப்பான். பதனமா கைய பிடிச்சு என்னை எப்படி கூட்டிட்டு வந்தியே கூட்டிட்டு வாப்பா. தாத்தா நீ மெதுவா போய் அந்த பக்கம் பாரு தாத்தா, ஏதோ ஒரு பக்கம் போய் உக்காரு. உங்க பொண்டாட்டிய போய் ஒன்ன விட அப்படியே உங்களை கூடயே இப்படி தாங்கி பிடிச்சிட்டு வந்த, அப்படியே 2 கையால தூக்கிட்டு வந்துடுறேன் தாத்தா. நீ தூக்கிட்டு எல்லாம் வர வேணாம், அவ கைய பிடிச்சு கூட்டிட்டு வா போகுது. சரி தாத்தா, நான் கூட்டிட்டு வந்துடுறேன். நீ வயசான அம்மானு கூட பாக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் தாத்தா. நீ போயிட்டு வா தாத்தா. இப்படியாகத்தானே அனுபத்திரி சபை தர்பார் மற்ற விஷயம் என்ன?